Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Civil engineering with specialization in GIS, remote sensing and more. பாலியல் வழக்குகளில் எந்த வகையிலும் பாதிக்கப்பட்டவரின் அடையாளம் வெளியிடக்கூடாது என காவல்துறையினருக்கு அறிவுறுத்தல்கள் வழங்க தமிழக டிஜிபி மற்றும் சென்னை காவல் ஆணையருக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. விரிவான விவரங்களை செய்தியாளர் சுரேஷ் கேட்கலாம். சுரேஷ், வணக்கம். இந்த வழக்கின் முழு பின்னணி என்ன சுரேஷ்? வணக்கம். அதாவது பாலியல் வன்கொடுமை தொடர்பாக கீழ்ப்பாக்கம் காவல் நிலையத்தில் பதிவு செய்யப்பட்ட வழக்குல புலன் விசாரணையை விரைந்து முடித்து சம்பந்தப்பட்ட நீதிமன்றத்தில் இறுதி அறிக்கை தாக்கல் செய்ய உத்தரவிட வேண்டும் என்ற கோரிக்கையுடன் இந்த வழக்குல குற்றம் சாட்டப்பட்டிருந்த நபர் உயர்நீதிமன்றத்தில் ஒரு மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனு நீதிபதி வேல்முருகன் முன்பு விசாரணைக்கு வந்தபோது இந்த வழக்கு தொடர்பான முதல் தகவல் அறிக்கையில பாதிக்கப்பட்டவருடைய பெண்ணுடைய பெயர் உள்ளிட்ட அவருடைய அடையாளங்களை அம்பலப்படுத்துவது தொடர்பான விவரங்கள் இடம்பெற்றிருந்தது தெரிய வந்தது. இதையடுத்து பாலியல் வன்கொடுமை வழக்குகள்ல பாதிக்கப்பட்டவர்களுடைய அடையாளத்தை எந்த வடிவிலும் வெளிப்படுத்தக்கூடாது என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. ஆனால் அந்த உத்தரவை புலன் விசாரணை அதிகாரிகள் பின்பற்றுவதில்லை என்று நீதிபதி வேல்முருகன் அதிருப்தி தெரிவித்தார். பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வழக்குகளை கவனமாக கையாள வேண்டும் எனவும் இந்த வழக்குகளில் பாதிக்கப்பட்டவருடைய அடையாளங்களை எந்த வடிவிலும் வெளிப்படுத்தக்கூடாது என்று காவல்துறையினருக்கு டிஜிபியும் சென்னை மாநகர காவல் ஆணையரும் அறிவுறுத்தல்கள் பிறப்பிக்க வேண்டும் என்று நீதிபதி வேல்முருகன் உத்தரவிட்டிருக்கிறார். மீறினால் ஒட்டுமொத்த காவல்துறையினரும் அதற்கு பொறுப்பாவார்கள் என்றும் அவர்களுக்கு எதிராக நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரித்த நீதிபதி இந்த வழக்கை பொறுத்தவரைக்கும் முதல் தகவல் அறிக்கையில உள்ள பாதிக்கப்பட்ட பெண்ணினுடைய பெயரை நீக்க வேண்டும் என்று கீழ்ப்பாக்கம் காவல் ஆய்வாளருக்கு உத்தரவிட்டிருக்கிறார். ஏற்கனவே இந்த வழக்குல இறுதி அறிக்கையானது நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டு விட்டதை சுட்டிக்காட்டி இந்த மனுவை நீதிபதி வேல்முருகன் முடித்து வைத்து உத்தரவிட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சுரேஷ். Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Civil engineering with specialization in GIS, remote sensing and more.